கிளாம்பாக்கத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். உள்நோக்கத்துடன் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கத்தில் இருந்து கடந்த 2 நாட்களாக போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று தகவல் பரவியதை அடுத்து அமைச்சர்கள் சிவசங்கர், சேகர்பாபு ஆகியவர்கள் அங்கு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட சிலர் தேவையற்றதை பேசி வருவதாக கூறினார். கடந்த 2 நாட்களாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று பிரச்சினை செய்வதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சிலர் கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்குவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவது என்ற செய்தியை பரப்பி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். கடந்த 2 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் இன்னும் சில கட்சித் தலைவர்களும் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் ஏதோ இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் 100%, 20% தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகள் நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது. எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் இப்போ ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல். பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை பொறுத்து மாநகர பேருந்துகள் மற்றும் விழுப்புரம் கோட்ட பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் சிவசங்கர், நள்ளிரவில் பயணிக்கும் பயணிகள் பற்றி ஆய்வு செய்யப்படும் என்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டத் தொடங்கும் போது மேற்கொள்ள வேண்டிய பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதே பல பிரச்சினைகளுக்கு காரணம் என்ற அமைச்சர் சேகர்பாபு, அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக தீர்க்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்த மக்களுடைய தேவைகளுக்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறப்போடு செயல்படுவதற்கு மக்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்றாற்போல் அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய போக்குவரத்து துறையும் நாங்களும் இணைந்து எடுத்து வருகின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. சிறிய சிறிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நிறைவு செய்கிறோம். மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்குத்தான் ஒரு ஆட்சி முயற்சிக்குமே தவிர மக்களுடைய கோபத்திற்கு ஒரு ஆட்சி அமைகின்ற சூழ்நிலையை எப்பொழுதுமே யாருமே விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வோம். இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று ஒரே நாளில் 1,07,632 பேர் அரசு பேருந்துகளில் பயணித்திருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விடுமுறை தினம் என்பதால் வழக்கமாக இயங்கும் 1,124 பேருந்துகளுடன் 612 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.